குயிலரங்கத்தில் இன்று நாம் பார்க்கப் போவது வாரங்கல் நகரத்தின் வரலாற்று அடையாளமாக உள்ள காக்கத்தியர்கள் குல தெய்வமாக வழிபட்ட கோஹினூர் வைரத்தின் வரலாற்றுடன் இணைக்கப்பட்ட பத்திரகாளி அம்மன் கோயில். நம் ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கலாமா? இன்று நாம் பார்க்கப் போவது வாரங்கல் நகரில் ஒரு மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுமார் 1400 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் பத்திரகாளி அம்மன் கோயில். இந்த வழியாக சென்றால் நாம் கோயிலை அடையலாம். வரலாற்று பதிவுகளின்படி சாளுக்கிய பேரரசின் மன்னர் 2ஆம் புலிகேசி 625ஆம் ஆண்டில் இந்த கோயிலை நிறுவியதாக வரலாற்றாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பின்னர் வாரங்களை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த காக்கத்தியர்களுக்கு பத்ரகாளி அம்மன் குலதெய்வமாக இருந்தார். அந்த காலத்தில் இந்த கோயில் மேலும் முக்கியத்துவம் பெற்றது. கோயிலின் வெளிப்புற அமைப்பு எளிமையான கல் கட்டுமானத்தை கொண்டது. அதிக அலங்காரங்கள் இல்லாமல் காலத்தை எதிர்த்து நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் நிலைத்து நிற்கிறது. காலப்போக்கில் போர் மற்றும் அரசியல் மாற்றங்களால் இந்த கோயில் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்டது. 1950களில் உள்ளூர் மக்களின் முயற்சியால் இந்த கோயில் மீண்டும் சீரமைக்கப்பட்டது. இன்று நாம் பார்க்கும் இந்த வடிவம் அந்த மறுசீரமைப்பின் விளைவுதான். இந்த கோயிலை பற்றி பேசும்போது மிகவும் பரவலாக அறியப்பட்ட ஒரு வரலாற்று நம்பிக்கை உள்ளது. 1310ஆம் ஆண்டு அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி மாலிக் கஃபூர் வாரங்கல் மீது படையெடுத்த போது காக்கத்தியர்களிடமிருந்து பல செல்வங்களுடன் சேர்த்து ஒரு மதிப்புமிக்க வைரமும் தில்லிக்கு எடுத்து செல்லப்பட்டதாக வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. அதே வைரம்தான் பின்னாளில் உலக புகழ்பெற்ற கோஹினூர் என்று அழைக்கப்பட்டதாகவும் பல வரலாற்று கட்டுரைகள் மற்றும் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. மேலும் அந்த வைரம் பத்திரகாளி அம்மன் சிலையின் இடது கண் பகுதியிலிருந்து எடுத்து செல்லப்பட்டதாக ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. ஒரு உலக புகழ்பெற்ற வைரத்தின் வரலாற்றுடன் இணைந்துள்ள இந்த இடம் வாரங்களில் உள்ள ஒரு முக்கியமான வழிபாட்டு தலம். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.